ராமோ, ஏன்டா என்ன தேடி இங்க வந்து எல்லாரும்? இது உன்னுடைய ஆணைகளா? ஆமாங்க, இதெல்லாம் என்னை விட்டு பிரியாதுங்க. அப்படியா? இது பெட்ரோல் பங்க், ஏதாவது ஒரு சர்க்கஸ் கம்பெனி பாரு. சவரிப்படாது, நீ வேற பக்கம் வேலை பாரு, இல்லைன்னா உனக்கு இங்க வேலை கிடையாது. இந்த ஓட்ட மண்டபம் தான் நமக்கு கோட்டை. இங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது ஆள் கிடையாது, போங்க போங்கன்னு பிடிச்சி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு பொருத்தமான இடம். என்னப்பா வண்டி வண்டி வைக்கிறியா? அதோ அந்த வண்டியில. சாமான் வண்டியில் வச்சாச்சா? அதை வைக்கிறார் பாருங்க. ராஜு, 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 ராஜு. விஜயா, விஜயா, என்ன விஜயா அது நடு ரோட்ல? அப்பா வாய்ப்பை பாஸ் விஜயா, வா. ராஜு, அப்பா. ராஜு டிரைவர், எடு வண்டிய. நீ 1000 தான் சொன்னாலும் என் முடிவு மாத்த யாராலும் முடியாது. 3 காசுக்கு போறாத அந்த பரதேசி பயல மறந்துடுமா, மறந்துடு. அப்பா, 3 காசு கொடுத்து வாங்குற குங்குமத்தை தான் நெத்தியில வச்சுக்கிறோம். 30 ரூபாய் கொடுத்து வாங்குற செருப்பை கால்ல தான் போட்டுக்கிறோம். விலை அதிகங்கிறதுனால அத தலையில வச்சுக்கிறது இல்லையே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவரோட இணைஞ்சு வறுமையும் துன்பத்தையும் பங்கு போட்டுக்கிறதா என்னுடைய கடமைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். என்ன இதுல அதிர்ச்சி அடைந்து ஒண்ணு இல்லப்பா. ஆசி கூறி என்ன அனுப்புங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் இது நடக்காது. என் முடிவும் மாறாதுப்பா. அப்பா, மூச்சடைக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண சொல்லு. எல்லாத்துக்கும் நமஸ்காரம்.
ஒன்னெல்லாம் நமஸ்காரம். நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. நமக்கு இத்தனை குழந்தைகளா? ஏய் பஜாவ். ஏய் நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. மகாராஜா வாடா வாடா இங்க. மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணு. வாயிலாஜி வண்டி கையும் கிடையாது காலிய பண்ற. அதாதா ஏ முருகா, என்ன இது? காதலிக்கிறாங்களே அவங்களுக்கு குஷி வந்துட்டா இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க. இதுக்கு பேருதான் கிஸ். இந்த உலகெல்லாம் எப்படிதான் அனுகரிக்குது? இதுங்க திங்கிறதே இங்கிலீஷ் சினிமா போஸ்டர் தானே. இவன் தான் நம்ம எதிரி. இவன் என்ன செய்ய? அலெக்ஸ் துக்குடா துக்குடா ராஜா. நீ ராஜா மகாராஜா. உன்னை வச்சுட்டா நான் பொறுப்பே இருக்கு. துக்குடா துக்குடா. அலெக்ஸ் அலெக்ஸ் கைத்தட்டல மகாராஜா. எல்லாரும் காசு போடுங்க. காசு இல்ல பக்கத்துல இருக்கவங்கிட்ட கடன் வாங்கி போடுங்க. ஆமா வித்தியை மாத்திரம் சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க. அறிவு கட்டவன மைதானத்துல யாரையுமே காணா. ஏன் இப்படி லொட்டு லொட்டுன்னு போட்டு அடிக்கிற? இருக்கிறது ஒண்ணு, அது உடைஞ்சு போனா நான் என்ன செய்வேன்? யோ உனக்கு அறிவே கிடையாது. உனக்கெல்லாம் ஒரு மெடலு. ஏயா வெறும் மாட்டையும் கண்ணுக்குட்டியும் காமிச்சா மைதானம் இப்படி தயா இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? காளைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் ஒரு ஜட்டியை மாட்டி விட்டு கேமரா டான்ஸ் ஆட விட்டோம்னா கலெக்ஷன் குவியும். அதை விட்டுட்டு என்ன சத்தம்? அப்படி ஆமா அப்படிதான். அப்படியா? ஆமாங்க. யானையை வச்சுட்டு ஒருத்த வித்த காட்டுறான். கூட்டம் பூரா அங்கதாங்க. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதங்க. வாங்க நம்மளுக்கு பார்க்கலாம். ஐயா எங்க நிலைய பார்த்து இன்னைக்கு வாடகையை பாதியா குறைச்சுக்குங்க. அவன் இந்த ஊர் விட்டு போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல மாமூலா அப்படியே கொடுத்துறேன். ஒரு நயா பைசா கூட குறைக்கலீங்க. கொஞ்சம் மனசு வைங்க ஐயா. ஆமாங்க எங்களுக்கு அப்படித்தானுங்க. ஒரு காசு கூட வசூலாக மாட்டேங்குது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. பெரிய மனசு வைங்க. முடியாது முடியாது முடியாது. ஆடு மாடு கோழி குதிரை தினம் வாடகைக்கு எடுத்துட்டு போய் 5 10 100 ஏராளமா சம்பாதிச்சீங்களே. அன்னைக்கு எனக்கு ஒரு பைசா அதிகமா கொடுத்தீங்களா? இல்லையே. அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கமா கொடுக்கிற வாடகையை கொடுத்த மிருகங்களை எடுங்க, எனக்கு நடங்க. ஐயா எனக்கு பிசினஸ் தான் பிசினஸ் தான். போங்க. வந்தாலும் வந்தான். புதுசா ஒரு ஆணக்காரன் குழப்ப கெடுக்கிறான். இவர் என்னடானாக்கா கராரா காசு எண்ணி வெய்யின்றாரு. இப்ப என்ன பண்றது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பூமு மாட்டை விட்டுட்டு புரிகாசம் போட்டு சம்பாதிக்கலாம்னா? இல்ல என்ன பிச்சை எடுக்கலாம்னா? யாரு பிச்சை எடுக்கிறது? நம்மளெல்லாம் இந்த நிலைக்கு ஆளாக்குன அந்த ராஜுவை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒளிச்சு கட்டிடுங்க. போகடா போகடா பேடி பசங்க. போய் தொலைகிற நாய்களா. நீ வா. மாட்டேன் மாட்டேன். என்ன விட்டுருங்க. விளையாடி போ ராஜு.